அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அலம் நஜஅல் லஹு ஐனைன், இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தைய 101வது பாடத்தில் ஜஅல என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்த்தோம். ஜஅல, எஜஅலு. ஜஅல என்றால் அமைத்தான் என்று பொருள். எஜஅலு என்றால் அமைக்கிறான், அமைப்பான் என்று பொருள். இந்த இறந்த கால மற்றும் நிகழ் வருங்கால வினைச்சொற்கள் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வருவதால் இந்த வினைச்சொல்லானது ஆனா ஆனா வகையை சார்ந்தது என்று சொல்வார்கள். ஜஅல, ஜஅலு, ஜஅல்த, ஜஅல்தும், ஜஅல்து, ஜஅல்னா, ஜஅலத். இந்த வினைச்சொற்கள் அனைத்தும் இறந்த கால வினைச்சொற்கள் ஆகும். இதனை எப்படி கண்டுபிடிப்பது? மூலச்சொல்லிற்கு பின்னால் சுருக்கெழுத்துக்கள் இணைந்து வந்துள்ளது. மேலும் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. எஜஅலு, எஜஅலூன, தஜஅலு, தஜஅலூன, அஜஅலு, நஜஅலு, தஜஅலு. இந்த அனைத்து வினைச்சொற்களும் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களாகும். இதனை எப்படி கண்டுபிடிப்பது? மூலச்சொல்லுக்கு முன்னால் சுருக்கெழுத்துக்கள் இணைந்து வந்துள்ளது. மேலும் படர்க்கை பன்மையான அமைக்கிறார்கள் என்ற சொல்லிற்கு ஊன என்ற சுருக்கெழுத்து பின்னாலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமைக்கிறீர்கள் என்ற முன்னிலை பன்மை சொல்லிற்கு ஊன என்ற சுருக்கெழுத்து பின்னால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்கால வினைச்சொற்கள் அனைத்தும் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்து ஆனா ஆனா வகை என்று சொல்வார்கள். இந்த வினைச்சொல் வாய்ப்பாட்டை கற்கும்போது ஒரு வினைச்சொல் யாரை குறிக்கிறதோ அவரை காட்டுவது போல் கையசைத்து சற்று சப்தமாக வாயால் சொல்லி மனனம் செய்து கொள்வது வினைச்சொற்களை வேகமாக கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். அமைக்கிறான், அமைப்பான் என்னும் சொல்லானது நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல்லாகும். அதற்கு முன்னால் லம் என்ற சொல் இணையும் போது அதனை இறந்த கால எதிர்மறை சொல்லாக மாற்றுகிறது. அமைக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. மேலும் இங்கு சில எழுத்துக்கள் குறைந்தும் மறைந்தும் வருகிறது. எஜஅலு என்றால் அமைக்கிறான், அமைப்பான் என்று பொருள். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல் ஆகும். அதற்கு முன்னால் லம் என்ற சொல் இணையும் போது லம் எஜஅல் என்றாகிறது. லு என்ற இறுதி எழுத்து இல்லாக மாறுகிறது. அமைக்கவில்லை என்று இறந்த கால எதிர்மறை சொல்லாக மாறுகிறது. அவன் அமைக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. இங்கு அவன் என்ற சொல்லானது மறைந்து வந்துள்ளது. எஜஅலூன என்றால் அமைக்கிறார்கள், அமைப்பார்கள் என்று பொருள். அதற்கு முன்னால் லம் இணையும் போது லம் எஜஅலு என்றாகி நா என்ற இறுதி எழுத்து மறைகிறது. அமைக்கவில்லை, அவர்கள் அமைக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. தஜஅலு அமைக்கிறாய், அமைப்பாய். லம் தஜஅல் அமைக்கவில்லை. தஜஅலூன அமைக்கிறீர்கள், அமைப்பீர்கள். லம் தஜஅலு அமைக்கவில்லை. அஜஅலு அமைக்கிறேன், அமைப்பேன்.
லம் அஜஅல் அமைக்கவில்லை. நஜஅலு அமைக்கிறோம், அமைப்போம். லம் நஜஅல் அமைக்கவில்லை. லி மற்றும் ல என்னும் சொல்லானது அதற்கு, அதற்காக என்ற பொருளை தரக்கூடிய ஒரு இடைச்சொல் ஆகும். இதனை யாருக்காக என்று சொல்வதற்கு பிரதி பெயர் சொற்களுடன் புரோனவுனுடன் இணைந்து சொல்லப்படுகிறது. ஹுவ அவன், லஹு அவனுக்கு, அவனுக்காக, ஹும் அவர்கள், லஹும் அவர்களுக்கு, அவர்களுக்காக. அந்த நீ, லக உனக்கு, உனக்காக. அந்தும் நீங்கள், லகும் உங்களுக்கு, உங்களுக்காக. அனா நான், லீ எனக்கு, எனக்காக. நஹ்னு நாங்கள், லனா எங்களுக்கு, எங்களுக்காக. ஹுவ அவன், லஹு அவனுக்கு, ஹிய அவள், லஹா அவளுக்கு. லஹு லஹும், லக லகும், லீ லனா லஹா. எனக்கு என்ற சொல்லிற்கு மட்டும் லீ என்ற எழுத்தும் மற்ற அனைத்து சொற்களுக்கும் ல என்ற எழுத்தும் பயன்படுத்தப்படுகிறது. அரபி எண்கள் 1, 2. கிதாபுன் வாஹிதுன். கிதாபுன் என்றால் புத்தகம் என்று பொருள். வாஹிதுன் என்றால் ஒன்று என்று பொருள். இங்கு பெயரடை சொல் அல்லது அட்ஜெக்டிவ் என்ற அமைப்பை பெற்று கிதாபுன் வாஹிதுன் ஒரு புத்தகம் என்ற பொருளை தருகிறது. ஹுவ இலாஹுன் வாஹிதுன் அவன் ஒரே ஒரு இறைவன். அல் குர்ஆன் 16:51. ஷஜரத்துன் வாஹிதத்துன் ஒரு மரம். இங்கு ஷஜரத்துன் என்னும் சொல்லும் வாஹிதத்துன் என்னும் சொல்லும் பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. கிதாபுன், கிதாபானி, குதுபுன். கிதாபுன் புத்தகம், கிதாபானி இரு புத்தகங்கள். ஆனி என்றும் சுருக்கெழுத்தானது 2 என்பதை குறிக்கிறது. குதுபுன் புத்தகங்கள் பன்மை சொல்லாகும். அஹுன், அஹ்வானி, இஹ்வானுன். அஹுன் சகோதரன், அஹ்வானி இரு சகோதரர்கள், இஹ்வானுன் சகோதரர்கள். உஹ்துன், உஹ்தானி, அஹ்வாத்துன். உஹ்துன் சகோதரி, உஹ்தானி இரு சகோதரிகள், அஹ்வாத்துன் சகோதரிகள். இஸ்னானி என்றால் 2 என்று பொருள். கிதாபானி என்றால் இரு புத்தகங்கள் என்று பொருள். கிதாபானி இஸ்னானி என்றால் இரு புத்தகங்கள், 2 புத்தகங்கள், இரட்டை புத்தகங்கள், 2 புத்தகங்கள் என்று அழுத்தமாக சொல்வதாக ஆகிறது. உஹ்தானி, இஸ்னதானி இரு சகோதரிகள். இஸ்னதானி என்னும் சொல்லானது 2 என்பதை குறிக்கும் பெண்பால் சொல்லாகும். ராசுன், வஜ்ஹுன், அன்ஃபுன், ஃபமுன். ராசுன் தலை, வஜ்ஹுன் முகம், அன்ஃபுன் மூக்கு, ஃபமுன் வாய். இந்த ஒற்றை உடல் உறுப்புகள் ஆண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது.
ஐனுன் உதுனுன் யதுன் ரிஜ்லுன். ஐனுன் கண், உதுனுன் காது, யதுன் கை, ரிஜ்லுன் கால். இந்த இரட்டை உறுப்புகளான சொற்கள் பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. அரபியில் ஒரு பெயர் சொல்லானது ஆண்பால் சொல்லா அல்லது பெண்பால் சொல்லா என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐனுன், ஐனானி, உயூனுன். ஐனுன் கண், ஐனானி இரு கண்கள், உயூனுன் கண்கள் பன்மை சொல்லாகும். சாப்பிட்டீங்களா? இந்த சொல்லின் இறுதி எழுத்தான ஆவன்னா இந்த சொல்லை கேள்வியாக மாற்றுகிறது. அரபியில் ஆனா என்ற முன்னெழுத்தானது அந்த சொல்லை அல்லது அந்த சொற்றொடரை கேள்வியாக மாற்றுகிறது. நஜஅலு என்றால் அமைக்கிறோம், அமைப்போம் என்று பொருள். அதற்கு முன்னால் லம் இணையும் போது லம் நஜஅல் அமைக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. அதற்கு முன்னால் ஆ என்ற எழுத்து இணையும் போது அலம் நஜஅல் அமைக்கவில்லையா என்ற கேள்வியாக மாறுகிறது. அலம் நஜஅல் லஹு அவனுக்கு நாம் அமைக்கவில்லையா. ஐனானி என்றால் இரு கண்கள் என்று பொருள். இங்கு இரு கண்களை அமைக்கவில்லையா என்று செய்யப்படுபொருளாக வருவதால் ஐனைனி என்று வந்துள்ளது. இரு கண்களை என்ற பொருளை தருகிறது. அலம் நஜஅல் லஹு ஐனைன் அவனுக்கு நாம் இரு கண்களை அமைக்கவில்லையா. அல் குர்ஆன் 90:8.